இது 2வது வீடியோ. டெய்லி வீடியோ போடணும்னு சொல்லி ஆரம்பித்து 2 நாள் பிரேக் எடுத்தாச்சு. ஏன்னா நம்ம ஒன்று பேசணுன்னா ஒரு லெவலுக்கு மேலே பேசணும். அட்லீஸ்ட் இப்படி பேசணும், சும்மாலாம் பேசிடக்கூடாது, பெருசாக பேசணும் அப்படின்னு நினைப்பு. கடைசியில் பார்த்தா ஒன்றுமே பேசல, 2 நாள் பிரேக். நான் ஒரு ரீசெண்டாக நடந்த 2 விஷயத்தை யோசிச்சு பார்த்தேன். நான் அதை பண்ணியிருக்கேன், இதை பண்ணியிருக்கேன், இதெல்லாம் பண்ணியிருக்கோம், இனிமேல் இப்படிலாம் பண்ணிடுவோம், தமிழ்நாட்டை எப்படிலாமா கொண்டு போயிடுவோம்னு சொல்லி எத்தனையோ கட்சிகள் பேசுச்சு. ஆனால் இன்றைக்கி சிஎம் உட்காந்துருக்காரு, ஒன்றுமே பண்ணல. சிம்பிளாக ஜஸ்ட் லைக் தட். நாங்கள் தூய சக்தி, நாங்கள் இப்படி பண்ணுவோம் அப்படி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சிஎம் ஆகிட்டாரு. சரி, சினிமா பக்கம் போகலான்னு பார்த்தோம்னா ஒரு பிளாக் பஸ்டர் படம், கருப்பு படம். போய் படத்தை என்னடா இருக்குது, ஏன் அந்த படம் இவ்வளோ பெருசு ஓடிச்சுன்னு இப்போ வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. படம் கிளைமேக்ஸ் நெருங்கும் போது சும்மா அப்படியே ரேண்டமாக சீன்ஸ் வச்சு டக் 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 டக்குன்னு ஒரு சாமி பாட்டை போட்டு ஒரு வைபை ஏற்றி விட்டு படம் ஹிட்டு கேட்ட பெரிய பிளாக் பஸ்டருங்கிறாங்க. சிம்பிள், மேக் இட் சிம்பிள். பெருசாக தான் பண்ணணும், பெருசாக அவ்வளோ பக்கம் அதெல்லாம் வேண்டாம். சிம்பிள். அதை சிம்பிளாக பண்ணலாம்னு நினச்சா அந்த 2 நாள் நான் பிரேக் விட்டுருக்க மாட்டேன். இதே மாதிரி நீங்களும் தான் எதுவாக இருந்தாலும் சரி போதும், ஃபஸ்ட் சிம்பிளாக ஆரம்பிப்போம். ஒன்றுமே பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஒரு சிம்பிளான ஒரு சின்ன ஸ்டெப்பு ஒரு முன்னேற்றம் தானே. இந்த 2 விஷயங்கள், இந்த 2 சம்பவங்கள் எனக்கு கற்றுக் கொடுத்தது தான்.